வெல்கம் பேக் டு கவிஸ் வீட்டு சமையல். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு கருணைக்கிழங்கு வறுவல். இப்போ கருணைக்கிழங்கு நம்ம பொரியல் பண்ணுவோம், குழம்பு வச்சுருப்போம். இந்த மாதிரி தோசைகளில் போட்டு நல்லா மீன் வறுக்கிற மாதிரி வறுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கருணைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி நல்லா கழுவிட்டு, சில கிழங்கு அரிக்கும், அதனால் 2-3 வாட்டி கழுவிட்டு அப்படியே வேக விடுங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சுருங்க. கொஞ்சம் பாதி வேக்காடு வந்தோடனே கொஞ்சம் கல்லுப்பு எடுத்து போட்டுக்குங்க. ஏன்னா மசாலா என்ன தான் உப்பு போட்டால் கூட அது உள்ளே இறங்காது, திக்கான கிழங்காக இருக்கிறதுனால. இப்போ இது நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் ஒரு ஸ்பூனோ கத்தியோ வச்சு குத்தி பார்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன். இதில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும், லைட்டாக போட்டால் போதும், ஏற்கனவே போட்டிருக்கோம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தட்டி தான் வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கங்க. லெமன் ஊற்றுனா ஊற்றிக்கலாம், நான் புளி தான் ஊற்றிருக்கேன். லெமனை விட புளி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை நல்லா குழச்சி வச்சுக்கோங்க, பேஸ்ட்டு மாதிரி. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கணும், வறுத்து வேக வச்ச கிழங்கு ஆற வச்சு இதில் டிப் பண்ணிக்கங்க. டிப் பண்ணி தோசைக்கல்லில் எண்ணெயை காய வச்சு நம்ம மீன் வறுக்கிற மாதிரி வறுத்துக்கலாம். இதை நீங்கள் டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வறுக்கிறதுனாலும் வறுக்கலாம். கொஞ்சம் மசாலா இன்னும் நல்லா டேஸ்ட் இறங்கணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு கூட அதுக்கப்புறம் வறுக்கலாம். நான் உங்களுக்கு உடனே வறுத்து காட்டியிருக்கேன். இதுவும் நல்லாயிருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். நமக்கு இன்னும் சாஃப்டாக வேணும். இந்த புளி சேர்க்கறது கொஞ்சம் சாஃப்ட்டுக்கும் டேஸ்ட்டுக்கும் தான் சேர்க்குறது. நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இந்த கொஞ்சம் எண்ணெயெல்லாம் தூக்கி அதை கொஞ்சம் மேலே ஊற்றுறீங்க, கொஞ்சம் வேகாத இடத்துல கூட கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது எங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த டிஷ்ஷு. தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வெறும் வாயில் கூட பசங்க சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.